நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 210வது வீடியோ. நான் தயவுசெய்து உங்கள்கிட்ட வேண்டது என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த 210வது வீடியோவில் நிறைய அன்பர்கள் கேட்டதுனாலேயும் சில கிளாரிஃபிகேஷன் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ மெயினாக போடுறேன். இது நிறைய பேருக்கு தெரியாது. இது தசாவதாரம் இருக்குது. பெருமாள்து நாராயணன் தசாவதாரம். ஆக்சுவலி 24 அவதாரம் உண்டு அவருக்கு. அதில் 10 தான் மெயினாக சொல்லியிருக்கு. தசாவதாரத்தில் 24 நம்ம சொல்கிறோம். நம்ம டோட்டலாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது நம்ம எடுத்துக்கணும் அத்தாரிட்டேட்டிவாக. ஸோ பாகவதத்தை எழுதியது வியாச மகரிஷி. ஸோ அவர் தான் பாகவதத்தை எழுதியிருக்கார். 11 புராணத்தை அவர் தான் எழுதியிருக்கார். அதில் வந்துடுறது பாகவதம். ஸோ அந்த பாகவத புராணத்தை வச்சு 24 அவதாரம் பெருமாளுக்கு சொல்லியிருக்கு. கல்கி அவதாரம் அலோன் இட் டு டேக் பிளேஸ். அது கலியுகம் பிறந்துடுறது. கல்கின்ற அவதாரம் பின்னாடி நடக்கப்படுது. இது ஷம்பாலா அப்படின்லாம் சொல்கிறா பாருங்க. அதெல்லாம் சம்பள கிராமம் தமிழ் எழுதியிருக்கான். திருநெல்வேலியில் நடக்க போகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதி தீரத்தில் விஷ்ணு எஸ்எஸ் என்ற அக்னிஹோத்திரி வீட்டில் பிறக்க போகிறார் கல்கின்னு பவிஷ்ய புராணம் பல புராணங்கள் அந்த காலத்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ வேறு தாடி வச்ச சாமியார்த்த கல்கி தான் சொல்கிறது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் தே ட்ரை டு ஃபுல் தி பீப்புள். இப்போ கம்மிங் டு திஸ் தசாவதாரமும் தசமகாவித்யாவும் ஹவு இட் இஸ் ரிலேட்டட்னு சொல்லியிருக்கா பெரியவாள்லாம். எல்லா ரெண்டு பேரும் சாக்தத்தையும் சரி வைஷ்ணவத்தையும் ஒத்துக்கிறாங்க. எப்படின்னா பாருங்க, நாம் பெருமாள் அவதாரத்தை வச்சுன்னு பண்ணுறேன். இப்போ காளியிலே ஆரம்பிக்கல. பெருமாளில் ஃபஸ்ட்டு மத்ஸ்யாவதாரம். மத்ஸ்யாவதாரம் இஸ் ரிலேட்டட் டு தூமவதின்னு சொல்லிருக்கு. தூமவதி டட சுவாகான்னு சொல்கிறோம் இல்லையா. அதோட கூர்ம அவதாரம் பகலாமுகி. ஓம் ஹ்லீம் ஹெச்சலீயம். ஓம் ஹ்லீம் பகலாமுகி சர்வஷ்டானம் வாசம் முகம் பதம் சம்பைய ஜிஹ்வான் கிளிய புத்தி விராசே கிளீம் ஓம் சுவாகா. கூர்ம அவதாரம் பகலாமுகிக்கு. அடுத்தது மச்ச கூர்ம வராக அவதாரம் திரிபுர பைரவிக்கு. வராக திரிபுர பைரவிக்கு போயிடுது. பைரவின்னு ஜென்ரலாக சொல்கிறார். நார்த்தன் இந்தியாவில் போனால் திரிபுர பைரவி சொல்கிறதில்ல, பைரவி. ஸோ அது வராக அவதாரத்துக்கு பைரவி. வாமன அவதாரம் அதாவது சின்ன குள்ள பையனாக பிறந்து அதிதிக்கு பிறந்து பலிக்கிட்ட மகாபலி சக்கரவர்த்திகிட்ட 3 அடி நிலம் கேட்டு வானத்தை ஒரு அடியும் பூமியில் ஒரு அடியும் வச்சு 3வது அடி இங்கே வைக்கும்போது தலையை காமிக்கிறார். அவரை பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சுடுறார். பலி வேண்டாம். சுக்கராச்சாரியார் இவ்வளோ தடுத்தும் பலி அடமண்டாக இருக்கான கொடுத்துட்றான். கொஞ்சம் குழந்தை தான் இல்லை விஷ்ணு மாய கண்ணை வந்திருக்கான் ஜாக்கிரதையாரு சொல்கிறாரு சுக்கராச்சாரியார். அப்போ இந்த கிண்டியில் இந்த தீர்த்தம் விடும்போது அவன் தானம் கொடுத்தா மாதிரி அர்த்தம் மாறுது. அதை போய் அடைச்சிக்கிறார். இவர் தர்ப புல்லால் குத்துறார். சுக்கராச்சாரிய கண் போயிடுறது முதல்ல. அப்புறமா செல்லப்பட்டிருக்கு. அந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறது. ஸோ அது வாமன அவதாரம். அதாவது கட்டை விரல் அளவு கட்டை விரல் அளவுக்கெல்லாம் இல்லை, ஒரு அளவு தான் காப்பையன் திருவிக்கிரம ரூபமாக ஆயிடுறான். அது திருக்கோவிலூரில் இருக்குது. திருக்கோவிலுக்கு திருவிக்கிரம அவதாரம் 10 அவதாரத்தில் வராது. வாமன அவதாரம் தான் சொல்லியிருக்கு தசாவதாரத்தில். அவரே தான் திருவிக்கிரம அவதாரமாக நடக்கும்போது மேலே உள்ள பாதத்தை இவர் பிரம்மதேவர் தாங்கள் கிண்டியில் இருக்கிற இந்த தீர்த்த பாத்திரத்தில் தீர்த்தத்தை விட்டு கால அபிஷேகம் பண்ணுறாரு. அதுதான் கங்காதேவியாக மாறுறது. அப்புறமா அது இங்கேயே இருந்து பகீரதை கொண்டு வரான் பூமிக்கு சொல்லப்படுறது. அது விஷ்ணு புராணத்திலாம் வருது. ஸோ இந்த வாமன அவதாரம் தான் திருவிக்கிர அவதாரம். அது திருமண சுந்தரி வித்தை, அது லலிதா. அதுதான் வாமன அவதாரம் தான் லலிதியாக மாறுறாரு சொல்கிறது. அதான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து நரசிம்ம அவதாரம். இங்கே சில மாற்றி சொல்கிறா. வாமனை நரசிம்ம மாற்றி சொல்கிறா சில பேர். ஆனால் நான் கரெக்டாக அது போட்டிருக்கேன். நரசிம்ம அவதாரம் சின்னமஸ்தா தேவத்தை பக்தாளை காக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவோம். ஏன்னா இந்த டாகினியும் வாருணியும் இந்த வர்ணனையும் டாகினியும் பசிக்கிறதுமா சொல்லும்போது கங்கையில் குளிச்சுட்டு இருக்கும்போது உடனடியாக தான் தலையை சீவி குருவாளில் அந்த இடக்கலை பெண்கலைன்னு அந்த ரத்தத்தை பருக சொல்கிறார். சுழுமுனை நாடியில் வர தண்ணி ரத்தத்தை இவளே குடிச்சிடுறா. அப்புறமா அட்டாச் பண்ணிட்டுறா. ஸோ இதெல்லாம் நடக்கிறது அந்த நரசிம்மரை அந்த மாதிரி தான். அந்த பிரகலாதை அந்த மாதிரிலாம் வேண்டும் போது எங்கே இதில் கூப்பிடுவானோ எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்தாரா அவர். அப்போ இப்போ இந்த ஹிரண்ய கசிப்பு கேட்குறான், இதில் இருக்கா அதில் இருக்கா அந்த தூளில் இருக்கானா இருக்கான்ட்டான். அதை உடச்ச உடனே டக்குன்னு அதிலே வந்துட்டார்.
ஸோ ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் அந்த எந்த தூணில் காமிக்காமானோ அப்படி பரவி இருந்தார் அவர். ஸோ அந்த நரசிம்ம அவதாரம் இஸ் ஈக்குவல் டு சின்னமஸ்தா. அடுத்தது பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரம் தான் மாதிங்கியை ரிலேட் பண்ணுறது. அடுத்து ராமாவதாரம். ராமாவதாரம் தாரா மந்திரத்தை எடுத்து பார்த்தா ராம ராம ராமன்னு வரும். தாரா அஷ்டோத்திரத்தை எடுத்து பார்த்தா ராமர் ரிலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது தட் இட் செல்ஃப் இஸ் எ ப்ரூஃப். அது அடுத்ததாக பலராம அவதாரம். இதுதான் கமலாத்மிகா. கமலாத்மிகான்னு மகாலட்சுமி. இனி காத்தால நான் சொன்னது. அப்போ உள்ள ஒரு டக்கு ஒரு அன்பர் தான் டக்குன்னு கண்டுபிடிச்சாரு. எல்லாத்துக்கும் மூல மந்திரம் சொல்லவே இல்லையான்னு சொன்னார். நான் ஏகாட்சர மந்திரம் தான் அளவுக்கு சொல்கிறது. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. அவ்வளோதான். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. முன்னூறு மந்திரம் இருக்குது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் போட்டு அப்புறம் மகாலட்சுமி கமலதாரிணி சும்மபாகினி சோகான்னு மகாலட்சுமி மந்திரம். அது வேறு. கமலாத்மிகா மந்திரம் போது ஓம் ஸ்ரீம். ஸ்ரீம்ன்றது லக்ஷ்மி பீஜம். மகாலட்சுமி நமக. அவ்வளோதான். இப்போ நான் அவர் நல்ல காலம் ரிமைண்ட் பண்ணார். அதையும் முடிச்சுட்டேன் நான். அடுத்து வந்து மாதிங்கி தாரா. அடுத்து பலராமர் வந்து கமலாத்மிகா. கிருஷ்ணாவதாரம் இதுதான் காளி. இதுக்கு என்ன ப்ரூஃப் சொன்னேன்? கிருஷ்ணாவதாரத்தை படிக்கும்போது ராதை வந்து கிருஷ்ணனோட 12 வயசு மூத்தவன். ராதையோட திருமண வைபவம் நடக்கிறது. யாரோட? அயன் கோஷன்றவனோட நடக்கிறது. அந்த கல்யாண நேரத்தில் கிருஷ்ணர் வந்து சின்ன பையனாக ஓடி வந்து ராதையோட மடியில் உட்காந்துக்கிறான்னு இருக்கு. வேற ஒருத்தரோட கல்யாணம் நடக்கிறது. இது சின்ன குழந்தை தானே. சரி சில நம்ம பிடிச்ச குழந்தைய மடியில் உட்காந்துச்சோம் கல்யாண நேரத்தில். இந்த காரில் போகும்போது அதெல்லாம் நடக்கும். அது இந்த ஜான்வாச ஊர்வலத்துலலாம். ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் இந்த உட்காந்தாருன்னு சொல்லியிருக்கு. ஸோ கிருஷ்ணர் ராதைக்கு வந்து பக்தி பூர்வம் தான் எடுத்துக்கிறத தவிர அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. நம்ம ஆனால் பண்ணுறா நிறைய பேர். ராதா கல்யாணம், ருக்மணி கல்யாணம் பண்ணலாம், சீதா கல்யாணம் பண்ணலாம். அதெல்லாம் நடந்தது. இது நடக்காதது. இது கற்பனை. இது. ஸோ இந்த கிருஷ்ணா அப்போ வந்து அந்த அயன் கோஷனோட தங்கவதி குட்டிலான் இருக்கா. அது போய் சொல்கிறா அயன் கோஷ்கிட்ட. எப்போ பார்த்தாலும் இந்த முன்னாடி வந்து கிருஷ்ணரோட இது விளையாடிட்டு இருக்கா பாரு அந்த நந்தவனத்துலன்றா. இவர் அயன் கோஷ் வந்து பார்க்கும்போது இவர் ராதை வந்து அவர் கிருஷ்ணருக்கு பூஜை காளியாட்டம் தெரியுறா. கிருஷ்ணர் காளியாட்டம் உருவம். காளி பூஜை என் முன்னாடி காளி தாண்டி பூஜை பண்ணுறான். ஏன் பூஜை தங்கை கடிஞ்சிக்கிறான்னு கதை வருது. எதுக்கு சொல்லுவாருன்னா கிருஷ்ணர் வந்து காளிக்கு ரெண்டுமே கருமை. ஸோ நீலமேக சாமலன்னு சொன்னாலும் கருப்பு தான். அதனால தான் திரௌபதி கூட கருப்பு. திரௌபதி எவ்வளோ அழகாக இருந்தாலும் அவள் கருப்பு. கிருஷ்ணகின்னு பேர் திரௌபதிக்கு. ஸோ இது கிருஷ்ணாவதாரம் காளிக்கு. கல்கி அவதாரம் எட்டு டேக் பிளேஸ் நம்ம சொல்கிறோம். ஆனால் கலியுகம் பிறந்தாச்சு. அதனால தான் புவனேஸ்வரி ஆக்டிவேட் ஆகிறா இப்போ. ஸோ கல்கி அவதாரம் சொன்னாலும் 8 டேக் பிளேஸ் நம்ம சொன்னாலும் அதுக்கு உண்டான இது வந்துடுது. என்ன சொல்கிறது? சென்னைக்கு வந்துட்டுருக்கோம். தாம்பரத்துக்கு முன்னாடி வரும்போது வெல்கம் டு மெட்ராஸ் வருது பாருங்கள். அதுதான் அது. புவனேஸ்வரி இஸ் ஜஸ்ட் ஈக்குவல் டு வெல்கம் டு மெட்ராஸ் போர்டு. இங்கே இந்த வண்டலூர்லாம் தாண்டி வரும்போதே வந்து நமக்கு சென்னை வந்தாச்சு நமக்கு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்துடுது. அதுதான் புவனேஸ்வரி. ஸோ இந்த தசா அவதாரத்துக்கும் இந்த இது வந்து ரிலேட் ஆகுது. தெரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்ததாக இன்னொரு அன்பர் கேட்டார். இது வாழ்க்கெல்லாம் வந்து எந்திரம் போட்டுக்க நான் இப்படி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி அப்போ ட்ரையாங்கிள் போட்டு ஷட்கோணம் போட்டு 8 இதழ் தாமரை இந்த மாதிரி 2 பேருக்கு வருது. இதில் அடுத்து வந்து இது 2 பேருக்கு வருது. இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள். புவனேஸ்வரிக்கெல்லாம் இப்படி தான் வரும். இல்லை ட்ரையாங்கிள் இல்லாமல் வெறும் டாட்டோட போட்டிருப்பா சில பேர். ஸோ புவனேஸ்வரி தாரா இதெல்லாம் இப்படி தான் வரும். அடுத்தது இன்வெர்டட் ட்ரையாங்கிள் வெறும் ட்ரையாங்கிள் மட்டும் போட்டு சுற்றி வந்து 8 இதழ் தாமரை போட்டு இது 3 சின்ன மஸ்ஸா காளி இவாளுக்கெல்லாம் வருது. திருப்புர பைரவி இதெல்லாம் இந்த மாதிரி வந்துடுறது. இது தாரா. இந்த அப்போ ட்ரையாங்கிள் தாரா. இது காளி சின்ன மஸ்ஸா தும்மவதி இது இப்படி வருது. அடுத்ததாக இது கமலாத்மிகாக்கு வருது. 8 கோணம் அஷ்டகோணம்ன்றது வெள்ளிக்கிழமையில் போடக்கூடிய கோலம் அது. அடுத்ததாக இது 5 கோணம். இன்றைக்கி சண்டே மாத்தங்கிக்கு உண்டான கோலம் அது. பஞ்சகோணம் அது. ஸோ இந்த மாதிரி இந்த கோலத்தையும் நான் சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு. தசமகாவித்யாவில் எப்படி படுறதுன்றது. இப்போ அடுத்ததாக பைரவ சக்தி.
பைரவ சக்தியை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இதில் வந்து பைரவ சக்தி வந்து எந்தெந்த பைரவர் எந்தெந்த தசமகா வித்யாக்கு வேணும்னு ஒருத்தர் கேட்டுருந்தார். நல்ல டுடே இஸ் ஏ ரீகேப் டே. நம்ம பண்ணுறது தசமகா வித்யாவும் ரீகேப் பண்ணுறோம். இப்போ காளிக்கு உண்டான பைரவர் கால பைரவர். காளிகா புராணத்தில் அப்படியே சொல்லியிருக்கு. காளின்றது பத்ரகாளி தட்சணகாளியாக இருந்தால் கால பைரவர் தான் வந்து. இது வந்து இங்கே இருக்குது காலபைரவர். மெயின் இது இந்தியாவில் காஷியில் தான் இருக்குது காலபைரவர். அடுத்து தாரா. தாரா வந்து அக்ஷோப்பிய மகரிஷின்னு இருக்கார். தாராவோட தலையிலேயே பாம்பு வடிமா இருக்கார் அவர். அக்ஷோப்பிய மகரிஷி அவர் தான் வந்து பைரவராக மாறுறாரு. பைரவர்ன்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். அந்த சக்திக்கு உண்டான ஒரு சப்போர்ட்டிங் ஃபீச்சர். அது மேல் ஃபார்மில் சப்போர்ட்டிங்காக வராத பரமேஸ்வரோட கட்டையினால வாழ வரா. ஸோ அக்ஷோப்பிய பைரவர் தாராக்கு. திரிபுர சுந்தரி அதான் லலிதா, அவளுக்கு வந்து பஞ்சபக்திர பைரவர் பேர். திரிபுர சுந்தரிக்கு பஞ்சபக்திர பைரவர். திரிபுர பைரவிக்கு அதோட தட்சிணாமூர்த்தி பைரவர். புவனேஸ்வரிக்கு திரையம்பக பைரவர். அடுத்து சின்னமஸ்ஸாக்கு கபாந்தக பைரவர் சின்னமஸ்ஸாக்கு. அடுத்து தூமவதிக்கு தூமவத பைரவர், அதே பேர்லேயே வந்துருந்தது. மகளாமுகிக்கு ஏகபக்திரா பைரவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. மாதங்கிக்கு மதங்க பைரவர். மதங்கன யானை சொல்லியிருக்கு. அந்த யானையை பார்த்து தான் வந்து அந்த மதங்க மகரிஷி அந்த கதையை பார்க்கும்போது யானை ப்ரடாமினண்ட்டாக வருவாங்க. ஸோ அது மதங்க பைரவர் பேர். இது கமலாத்மிகா கடைசி. இது கமல பைரவர். இவர் நாராயணனே பைரவர் ஆகிறார். மகாலட்சுமிக்கு யார் பைரவர்னா நாராயண அம்சமே. கமல பைரவர் பேர். ஸோ இந்த 10 தேவதைகளுக்கும் 10 பைரவர். இதுவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்ரீவித்யாலயனில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாருக்கும் நம்ம எல்லாம் பூஜையெல்லாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நேம்ஸ் வி ஷுட் நோ. யாராக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியும் நமக்கு. பைரவர் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் இந்த தசமகா வித்யாவுக்கு தச அவதாரம் என்ன ஏன்னா வந்து ஒரு தெரிஞ்சுக்கணும். விஷ்ணு மாயான்னு சொல்லிருக்கு அம்பாளுக்கு. அம்பாளும் விஷ்ணுவும் சேம். ஸோ அவள் வந்து ஒரு கூறாவே போயிடுறாவா. இதில் வந்து பார்வதி தேவின்னு நம்ம சொன்னாலும் சக்தி ஈஸ்வரனோட கூட சக்தி. பிறக்கும் போதே ரெண்டு பேராக பிறக்கிறாவா. ஸோ சிவனோடு பிறந்த சக்தி வந்து வெண்மை ஸ்வரூபம். யார்? சரஸ்வதி சாரதை. அவெல்லாம் வந்து வெண்மை. ஸோ அது தூக்கி ஆக்டிவேட் ஆகாது. 2 பேரும் ஒரே ஃபியூச்சராக இருக்கா. அது மாற்றி அமைக்கிறார். பிரம்மசக்தியோட போயிடுறது சரஸ்வதி. இப்போ நாராயணனோட கூட பிறந்தவ நீல நிறை வடிவினர் ஆர் பச்சை நிறை வடிவினர். அவள் தான் வந்து அம்பாள்னு சொல்கிறது சிவனோட சக்தி. சிவனோட இந்த வெள்ளை நிறத்தோட இந்த கருமை நிறம் ஒத்து போயிடுறது. ஸோ இப்போ மஞ்சள் நிற சக்தி பிரம்மாவோட பிறக்கிறா. அவள் மகாலட்சுமி. அவள் வந்து இவளோட விஷ்ணுவோட இணைகிறா. ஸோ இது 3 இதுவும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஹவு ஆதிபராசக்தின்றவ எப்படி இந்த 3 பேரையும் ஆக்டிவேட் பண்ணான்னு வருது. இது தேவி பாகவத்திலலாம் முதல்ல வந்து என்னம்மா செய்யணும் நாங்கன்னு கேட்குறா 3 பேரும். அப்போ டக்கு மாற்றி அமைக்கிறா. அப்போ ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ இப்போ இதில் விஷ்ணுவோட பிறந்த இந்த சக்தி யார்? பார்வதினா அது அந்த உமா. அது வந்து சிவனுக்கு ருத்ரனோட அட்டாச் பண்ணிடுறா. ருத்ரனோட பிறந்த வெண்மையான சக்தியத்துக்கு இங்கே பிரம்மாவோட அட்டாச் ஆகிடுது. பிரம்மாவோட கூட பிறந்த மஞ்சள் நிற சக்தியான மகாலட்சுமி விஷ்ணுவோட அட்டாச் ஆகிடுறா. இதுதான் நம்ம இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம இதை அசக்தனமாக பேசிட்டு கூடாது. அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த சனாதன தர்மத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கு ஆதி காலத்திலேயே. ஸோ இது தெரிஞ்சு தசமகா வித்யாவும் சரி தசாவதாரமும் சரி இது வந்து ஒன்றே விட்டு ஒன்றே பிரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. ஸோ ஆகையினால நம்ம எந்த முடிவும் இதை வேணால் பூஜை பண்ணுங்க. சிவலிங்கத்தை வேணால் பூஜை பண்ணுங்க. ஏன்னா விஷ்ணுவே சொல்கிறாரு, என்னை பூஜை பண்ணிவிட்டு என்னுடைய ஹார்ட்டில் இருக்கிற வந்து பரமேஸ்வரன் நடராஜர் டான்ஸ் ஆடும்போது அவர் ரசிச்சு படுத்துட்டு இருக்கார். ஸோ என்னையும் அவரையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடாதுன்றார். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாருமே வந்து நம்ம இந்த பிரம்மன்றதுக்கு நிறம் இல்லை, உருவம் இல்லை, இதெல்லாம் இல்லை சொல்லிருக்கு. ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அலியும் இல்லை இருக்கு. அந்த பிரம்மன்றதை எப்படிலாம் டெரைவ் பண்ணுறோம் எப்படி வேணால் டெரைவ் பண்ணி பூஜை பண்ணிக்கலாம். இப்போ தசமகா வித்யான்றது எல்லாத்தையுமே கவரேஜ் பண்ண டோட்டல் இருக்காது. ஒரு என்ன சொல்கிறது இல்லை ஒரு மசாலா வாட்டம் கொடுத்துருக்க. ஸோ இதுலேருந்து யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் அதுலேருந்து. ஸோ இதை சொல்லி இந்த 210வது வீடியோவை நிறைவு செய்கிறேன்.
தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த இந்த வஸ்திரம் இன்னைக்கு எடுக்கும்போது பீரோவில் எடுத்தேன். இது கணேசன் சுடலைன்ட்டு அவள் அப்பா பேர் சுடலை, அந்த பையன் கணேசன் பேர், நல்ல ஹையர் பொசிஷனில் இருக்கான் ஐடி கம்பெனியில். அவர் வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நங்கநல்லூர்லேருந்து போயிட்டு இங்கே போயிட்டு வந்துடுறாரு. வரும்போது எனக்கு வேஷ்டியெல்லாம் வாங்கிட்டேன். இதுக்கு ஆச்சரியமாக இருக்கேன்னு குரு சிஷ்ய பாவம் சொல்கிறேன். நான் எனக்கு ரொம்ப சாஃப்டாக வாங்கி தரணும்னு சொல்லி இந்த சிவன்மலை ஆண்டவர் சனில் வாங்கிட்டான். அப்படியே சில்க் மாதிரியே இருக்கும். அது சில்கில் பியூர் காட்டன். அது அவ்வளோ லேஸாக இருக்கும். இது உடம்புல இருக்கிறதே தெரியவே தெரியாது. அந்த இந்த வேஷ்டி ரொம்ப ஜாக்கிரதையாக ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஏன்னா வந்து மனசு நல்ல இதமாக இருக்கணும்னா இந்த வேஷ்டி எடுத்து கட்டிப்பேன் நான். இது எதுக்கு சொல்லுவேன்னா, குரு சிஷ்ய மனோபாவம் வரும்போது இந்த அவளுக்கு என்ன வேணுன்றத நம்ம சிஷ்ய பாகம் அறியணும். அதை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்தது. ஸ்ரீலேகான்னு ஒரு பொண்ணு, உங்களுக்கு 26 வயசு தான், தெலுங்கு தான் பேசுகிறாவோ, விஜயவாடா. சார் நான் வந்து ஆர்கிடெக்ட் படிச்சுட்டுருக்கேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்கள் யூடியூப்லாம் பார்க்குறேன், தோ ஐ டோன்ட் நோ டபுள் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிலாம் சொன்னான். என்னுடைய என்ன பண்ணணுன்னு, இல்லை நான் வந்து பிஇ ஆர்ட் பண்ணுறேன், நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன்றாவோ. 26 வயசு பொண்ணு கோவில்லாம் கட்டு. அந்த ஆர்கிடெக்ட் நான் வந்து சபதிக்கிட்ட வந்து கும்பகோணத்தில் படிச்சுட்டு வந்தேன், பிஇ ஆர்ட் படிச்சிருக்கா, இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் பின்னாடி கோவில் கட்டுறதா இருந்தால் நான் வந்து ஐ வில் பி த மெயின் பர்சன் ஃபாதர்னா. அப்போ சொன்னேன், உங்களுக்கு குருதர்ஷன் என்ன நான் உபதேசமாக பட இல்லை, உங்கள் மந்திரங்களாம் நான் உபதேசம் எடுத்து விட்டேன், என்னை இது பண்ணிக்கோன்றேன். அப்போ வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் எதுக்குமா கேட்டேன் நான். இல்லை குரு தர்ஷனம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், வேணா உங்களுக்கு ஆசைப்பட 101 ரூபா அனுப்பிச்சு வைங்க. இல்லை உங்களுக்கு நான் வேஷ்டி வாங்கி அனுப்புகிறோம் அப்படின்னா. அப்போ 9x5 காட்டன் வாங்குவோம், ஜெரிகெல்லாம் எனக்கு வேண்டாம், பியூர் காட்டன் நான் வாங்கி அனுப்பேன், லேஸாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ வந்து எப்படி மனுஷாரோட எண்ணங்கள் இப்படிலாம் இதாகுதுன்னு சொல்கிறதுக்காக சொல்ல வந்தேன். தயவுசெய்து குருன்னு ஒருத்தர் எடுத்தால் திருத்தி மாற்றிகிட்டே இருக்காதுங்க யாரோ ஒரு லைனில். ஏன்னா அவள் சொன்னதை கேட்கணும், அதில் சந்தேகப்படவே கூடாது. 4 வேதத்திலும் வசதி எதுன்னா குருன்னு 2 எழுத்து தான் சொல்லியிருக்கு. என் குருவெல்லாம் என்னை அவ்வளோ தாய் வாஞ்சியோடு பார்த்துருந்தவன். நான் இங்கே ஆஃபீஸில் ப்ராப்ளம் நினச்சிட்டாலே போதும், அங்கே சால்வ் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் வந்து நான் நித்தியப்படி இதுலேயும் சொல்லிப்பேன். நம்ம சிஷ்ய கோடிய நாம் ஆயுள் ஆரோக்கிய சௌபாகியம் பலசி கீர்த்தி பாக்கி தான் இந்த மந்திரம் கடைசியில் சொல்லும்போது அவளையும் வேண்டிப்பேன் நான். இதுக்கு சொல்லணும்னா அதுக்கு தான் பரிமாற்றம் வேணும். இந்த கருத்து பரிமாற்றம் ஃபோனில் பண்ண எப்போ பார்த்தாலும் எதாவது சொல்லிடக்கூடாது. இந்த மாதிரி சொல்ல எனக்கு ஆசீர்வாதம் பண்ண, அந்த நம்பர் ஆசீர்வாதம் பண்ணால் நடக்கும்ன்ற எண்ணம் அவளுக்கு இருக்கணும் முதல்ல. எனக்கு இருக்கோ அது டிஃப்ரெண்ட்டு. அந்த சிஷ்ய பாவத்தில் இருக்கிறவா வந்து அவளும் திங்க போட்டுட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கவாள் கட்டாயம் நடக்கும். இப்போ எனக்கு அந்த மாதிரி என் குரு மூலமாக நிறையா நடந்திருக்கு எனக்கு வாழ்க்கையில். இதை சொல்லி இந்த 210வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து இதெல்லாம் மாற்றிகிட்டே இருக்கான், கான்செப்ட் மாற்றாதுங்க. ஒரு மந்திரங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணுங்க. அதை இது இத்தனை சொல்லி நிறுத்திடலாமான்னு கேட்குறா, அப்படிலாம் வரக்கூடாது. எங்கள் குரு பரம்பரையில் தாராளமாக இளையனா என்கிட்ட பேசுங்க, நான் வீடியோ காலில் வரேன், சொல்லித்தரேன் கொஞ்சமாக. இங்கே பக்கத்தில் இருக்கா, மெட்ராஸில் இருக்கா, வந்துட்டு போங்க. இது சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.